வீடியோல நாம பார்க்க போறது endocrine glands and hormones in chemical coordination and integration. Endocrine glands and hormones. ஸோ நம்ம பாடியோட ஃபிசியாலஜிக்கல் அதாவது ஃபங்க்ஷனல் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றது டைஜஷன் நடக்குது இல்லையா. ஸோ அந்த டைஜஷன் அதே மாதிரி சர்க்குலேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஃபிசியாலஜிக்கல் அதாவது உள்ளுக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம சொல்கிறோம். மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸை தான் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது யார் ரெகுலேட் பண்ணுறாங்க கரெக்டாக? இப்போ நம்ம நைட் சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ட பிறகு அது டைஜஷன் ஆகணும் இல்லையா? நீ சொல்கிறியா, ஆர்டர் பண்ணுறியா டைஜஷன் ஆகணும் இப்போ சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு? இல்லை. ஸோ இட் இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கோஆர்டினேட்டட். ஸோ டைஜஷன் ஆகும்போதே நம்ம இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தண்ணி சாப்பிட்றோம். ஓகே, தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? ஸோ அது ஒரு கோஆர்டினேஷன். அது எதுக்காக? டைஜஷனை சீக்கிரமாக நடக்கிறதுக்காக நம்ம தண்ணி குடிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த கோஆர்டினேஷன் இப்போ நம்ம பாடியில் ஒரு வேலை செய்யும்போது இன்னொன்று அதுக்கு ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யணும். அதுதான் கோஆர்டினேஷன். ஸோ அப்படி இந்த ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனை கரெக்டாக நடத்துறதுன்றது ரெகுலேட் பண்ணுறது. அண்ட் கோஆர்டினேட்னா ஒருங்கிணைஞ்சு நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூரல் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். நியூரல்னா யாரு? நர்வஸ் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் இந்த ஹார்மோனல் சிஸ்டம். அது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எண்டோக்ரைன் influences the metabolic activities by means of hormones, which are chemical messengers released into the blood and circulated as chemical signals and act specifically on certain organs or tissues called targeted organs or targeted tissues. இப்போ எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கு மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டி மேலே ஒரு தாக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க ரிலீஸ் பண்ணுற இந்த ஹார்மோன்ஸ் தான். ஹார்மோன்ஸ் டு எக்ஸைட்னா அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறது தூண்டுறது. ஸோ ஹார்மோன்ஸ் என்ன தூண்டுறது. ஸோ அந்த தூண்டுறதுக்கு அதனால அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? மெசஞ்சர், தூதுவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலமாக தூது விடுறாங்க. அதனால இந்த ஹார்மோன்ஸை என்னன்னு சொல்லலாம்? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் எங்கே ரிலீஸ் ஆகுது? பிளட்ல ரிலீஸ் ஆகுது. அந்த பிளட்டோட இந்த ஹார்மோன்ஸை ஏன் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இது செக்ரீட் பண்ணுது. அந்த செக்ரீட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆர்கன் கிட்ட கொண்டு போய் சேருது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் பிரெயின்ல இருந்து நம்மளுக்கு சிக்னல் வருது, இந்த ஹார்மோன் இதை செக்ரீட் பண்ணு. தைராய்டு ஹார்மோனுக்கு பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலாமஸ் ரீஜனில் இருக்கிற பிட்யூட்டரி ஹார்மோனில் தட் இஸ் TCH, தைரோகார்டிக், தட் இஸ் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். TSH இல்லை TH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தைராய்டு கிளாண்டு கிட்ட போயிட்டு சொல்லுது நீ செக்ரீட் ஆகுன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறதுனால இந்த ஹார்மோன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். அப்புறமா இவங்க பிளட்ல தான் சர்க்குலேட் ஆகுறாங்க. பர்டிகுலர் ஆர்கன் கிட்ட போய் சொல்றதுனால இந்த சிக்னல்ஸ், கெமிக்கல் சிக்னல்ஸ் போய் சேர்றதுனால அந்த பர்டிகுலர் ஆர்கன் அந்த டார்கெட் பண்றாங்க இல்லையா? இப்போ நம்ம ஸ்கோர் இப்போ ஒரு 170னா அந்த 170 தான் டார்கெட்டாக வச்சு அடுத்த டீம் சேஸ் அப் பண்ணும். ஓகே, அதே மாதிரி அந்த டார்கெட்டட் டிஷ்யூ கிட்ட போய் சேர்றதுனால அந்த இடத்துக்கு தான் அது கரெக்டாக போய் சேரணும். ஸோ அங்கே தான் அதை தூண்டிடும். அப்போ அந்த ஆர்கனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா டார்கெட்டட் ஆர்கன் ஆர் டார்கெட்டட் டிஷ்யூஸ். ஸோ த ஹார்மோன்ஸ் மே ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் ஆர் ஆல்டர் த ஆக்டிவிட்டி ஆஃப் த டார்கெட் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ்க்கு ஸ்லோவும் பண்ணலாம், ஸ்பீடாகவும் பண்ண வைக்கலாம். இந்த ஹார்மோன்ஸ் இந்த டார்கெட்டட் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த டார்கெட் டிஷ்யூ ஆர் ஆர்கன் அதை ஃபாஸ்டனாக வேலை செய்யவும் சொல்லலாம், இல்லை ஸ்லோவாகவும் நடக்க சொல்லலாம், ஸ்லோவாகவும் ரன் பண்ணுன்னு சொல்லலாம், இல்லை அதோட ஃபங்க்ஷனையே மாற்றவும் முடியும். The hormones are secreted does not remain permanently in the blood but are converted by the liver into an inactive compound and excreted by kidneys. ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது, அது பிளட்லேயே இருக்காதான். அதை இன்ஆக்டிவாக ஆக்குறது யாரு? லிவர். அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுற அந்த இன்ஆக்டிவாக ஆன காம்பவுண்ட்ஸை யார் வழியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறாங்க? கிட்னி. இது 1 மார்க்கில் கேட்கலாம்.
இன்ஆக்டிவ் பண்ணுற ஆர்கன் யார்? ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ண ஹார்மோன்ஸை இன்ஆக்டிவ் பண்ணுறவங்க யார்? லிவர். அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறவர் கிட்னி. இது 1 மார்க்கில் கேட்கலாம், அதனால தான் 2 வாட்டி சொன்னேன். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் ஆர் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் because they act as organic catalyst and coenzyme to perform specific functions in targeted organs. So hormones என்னவே சொல்லியாச்சு, chemical messengers. அவங்க வந்து ஒரு organic catalystஆவும் இருக்காங்க, அதாவது தூண்டுறவங்க, ஒரு ரியாக்ஷனை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பார் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாம்பாரில் உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த உப்பு அங்கே என்னவா வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுக்காக அந்த டேஸ்ட், அந்த ரியாக்ஷன் வந்து அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டால், உப்பு காரம் புளி இதெல்லாம் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது கேட்டலிஸ்ட் அங்கே. ஓகே, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அங்கே நான் ஏன் உப்பை சொல்கிறேன்னா, அது கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. கேட்டலிஸ்ட் ஃபார் கிவிங் த டேஸ்ட். ஓகே, டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு ஆர்கானிக் கேட்டலிஸ்டாகவும் இருக்காங்க. ஒரு கோஎன்சைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாவே, என்சைம்ஸ் வந்து வேலை செய்யாத போது இது வேலை செய்யும், ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் இந்த கோஎன்சைம் வந்து விட்டமின்ஸாக இல்லை டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் விட்டமின்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஆர்கானிக் கேட்டலிஸ்டாகவும் கோஎன்சைனாகவும் வேலை செய்யுது. சில ஃபங்க்ஷன்ஸை டார்கெட்டட் ஆர்கன்ஸில் அதோட ஃபங்க்ஷன்ஸை வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The targeted organs contain receptor molecules either on the surface or within the cell. So இந்த targeted organsல receptor molecules அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அது வந்து சர்ஃபேஸில் இருக்கலாம், இல்லை செல்லுக்குள்ளே இருக்கலாம். இந்த செல்லோட சர்ஃபேஸ்னா மேல் பகுதியில் இருக்கலாம். Although different hormones come in contact with cells, only the cells that contain receptor molecules specific for the hormones are physiologically inactive. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்லோட கான்டாக்டில் இருக்குது, கான்டாக்ட் வித் த செல். அண்ட் சில செல்ஸ் மட்டும்தான் ரிசப்டார் மாலிக்யூல்ஸ் இருக்கும், சில செல்ஸில் மட்டும். ஸோ அது வந்து அவங்க ஃபிசியாலஜிக்கலாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. A single hormone may have multiple effects on single targeted tissue or on different targeted tissue. ஒரு சிங்கிள் ஹார்மோனுக்கு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? அந்த மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் டார்கெட் டிஷ்யூவாக இருக்கலாம், இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டார்கெட்டட் டிஷ்யூ மேலேயும் இருக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் ரீஜனில் வந்து பீனியல் கிளாண்டும் பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது. அண்ட் நெக் ரீஜனில் தைராய்ட் கிளாண்ட், பேராதைராய்ட் கிளாண்ட் இருக்குது. செஸ்ட் ரீஜன், தட் இஸ் தொராசிக் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா தைமஸ் கிளாண்ட். அண்ட் அப்டாமினல் ரீஜனில் அட்ரினல் கிளாண்ட், பேன்க்ரியாஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓவரி, தட் இஸ் இஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், கொனாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓவரி அண்ட் டெஸ்டஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் லொக்கேஷன் ஆஃப் வேரியஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸோட இதை காட்டியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட், மெனி ஹார்மோன்ஸ் எக்ஸிபிட் லாங் டேர்ம் சேஞ்சஸ் லைக் க்ரோத், பியூபர்ட்டி அண்ட் ப்ரெக்னன்சி. இப்போ நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ சில ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத், இந்த க்ரோத்துக்கு எது எக்ஸாம்பிள்? பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்க க்ரோத் ஹார்மோன், அதுதான் வந்து க்ரோத்துக்கு ரெஸ்பான்சிபிள்னு வச்சுக்கோங்க. பியூபர்ட்டின்னா இந்த பியூபர்ட்டி அண்ட் ப்ரெக்னன்சி அந்த டைமில் வந்து எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான், அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அந்த ஹார்மோன்ஸ். த ஹார்மோன்ஸ் ஆஃபன் இன்ஃப்ளூயன்சஸ் மெனி ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அட் த சேம் டைம். ஸோ மெனி ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டத்தை ஒரே சமயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மற்ற டார்கெட்டட் ஆர்கன்ஸை கண்காணிக்க முடியும். அதே மாதிரி அது செக்ரீட் பண்ணுறத அதிகமாக செக்ரீட் ஆகிட்டு கம்மியாக செக்ரீட் பண்ண அப்படியும் சொல்ல முடியும். சீரியஸ் டெஃபிஷியன்சி ஆர் எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் லீட்ஸ் டு டிஸார்டர். ஸோ இதுவும் அதிகமாக செக்ரீட் ஆகக்கூடாது, கம்மியாக செக்ரீட் ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா டிஸார்டர்ஸ் வரும். அது நம்ம ஒவ்வொரு ஹார்மோன் படிக்கும்போது நம்ம அது பார்க்கலாம். The hormones coordinate different physiological, mental activities and maintain the homeostasis. So இந்த ஹார்மோன்ஸோட கோஆர்டினேஷன் ஒருங்கிணைஞ்சு டிஃப்ரெண்ட், அதாவது ஃபிசிக்கலாகவும் வெளிப்புற இதுலேயும். இப்போ பர்சனாலிட்டி ஹார்மோன் எது? தைராய்டு. ஸோ உன்னோட பர்சனாலிட்டியை வச்சு தெரிஞ்சிடலாம் தைராய்டு ஹார்மோன் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு.
ஃபிசியாலஜிக்கல் பாடிக்குள்ளே இருக்கிற ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யுதா. அப்புறம் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட பிரெயின் சம்மந்தமானதுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோமியோஸ்டாட்டஸ்ன்னா த அவுட்டர் என்விரான்மெண்ட்டோடையும் நம்ம இன்னர் என்விரான்மெண்ட், நம்ம பாடியோட இன்னர் என்விரான்மெண்ட்டையும் ஒரு சரிசம நிலைமையில் எடுத்துகிட்டு போகுது. இப்போ வந்து வெயில் காலம்னு வச்சுக்கோங்க. இப்போ வெயில் காலம் அப்போ என்ன நடக்குது? எக்ஸஸாக ஸ்வெட்டு வெளியில் போகுதா, ஸ்வெட் ஆகுதா, வேர்வை வெளியில் வருதா? அப்படி வேர்வை வெளியில் வந்து நம்ம பாடியை வந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்டோட வச்சிட்ருக்கு. ஆனால் அதுவே வின்டர் சீசனில் என்ன ஆகும்? வேர்வை வராது. ஏன்னா வெளிப்புற கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன். ஸோ இது வந்து சரிசமமான நிலையை மெயின்டைன் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாட்டஸ். The hormones are composed of water-soluble proteins or peptides or amines and fat-soluble steroids. So, hormones வந்து water-soluble proteins-ஆவும் இருக்காங்க, peptides-ஆவும் இருக்காங்க, amines and fat-soluble steroids. இது ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு different types of hormones படிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். Next, homeostasis. Maintenance of constant internal environment of the body by the different coordinating system. ஸோ இன்டர்னல் என்வரான்மெண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக நிர்ணயிச்சுட்டு வரணும். அது வந்து எப்படி நிர்ணயிக்குதுன்னா டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்டிங் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் கிளாண்டுலார் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸோக்ரைன், இன்னொன்று வந்து எண்டோக்ரைன். ஸோ எக்ஸோக்ரைன்னா இது வந்து என்சைம்ஸால் செக்ரேட் ஆகுது. என்சைம்ஸ் தான் இதை செக்ரேட் பண்ணுறாங்க. சலைவா, ஸ்வெட்டு இது எல்லாமே வந்து என்சைம்ஸால் செக்ரேட் பண்ணுது. அண்ட் அவங்களுக்கு தனியாக ஒரு பைப்லைன் இருக்குது. அந்த பைப்லைன் மூலமாக தான் அவங்க அந்த செக்ரேட் பண்ணுற சலைவாவாக இருக்கட்டும், ஸ்வெட்டாக இருக்கட்டும், அப்புறமா நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸாக இருக்கட்டும், அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு போகும். ஸோ அதனால் இதை வந்து டக்ட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சலைவரி கிளாண்ட்ஸ் அண்ட் gastric glands. Gastric glands நம்ம gastric juice, bile juice, pancreatic juice அது எல்லாமே secrete பண்ணுறது தான். And the endocrine glands called ductless gland. இப்போ எக்ஸோக்ரைனுக்கு வந்து டக்ட் இருக்குது. டக்ட்ன்றது பைப்லைன். ஆனால் எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு என்ன இல்லை? பைப் இல்லை. அதனால அது நம்ம என்னன்னு சொல்லலாம்? டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் டக்ஸ் இல்லாததுனால இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறத சரௌண்டிங் டிஷ்யூ ஃப்ளூயிடில், அது டிஷ்யூ ஃப்ளூயிடாக இருக்கலாம், இல்லை பிளட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்றுத்தில் வந்து கலந்துருது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பாடியில் சர்க்குலேட் ஆயிருக்கு அண்ட் கரெக்டாக அதோட டார்கெட்டட் ஆர்கனுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் பிட்யூட்டரி, தைராய்டு, parathyroid, pineal, adrenal, thymus and also known as exclusive endocrine glands. இவங்கெல்லாம் endocrine glands தான். ஓகேவா? இது எக்ஸ்க்ளூசிவ்னா endocrine gland தான், வேற எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி. பிட்யூட்டரி gland, thyroid gland, parathyroid gland, pineal gland, adrenal gland, thymus gland. ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் இது எங்கே இருக்குன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு பகுதி. இது வந்து நியூரல் ஃபங்க்ஷனில் இருக்குது அண்ட் இது வந்து ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் இந்த ஹைப்போதலாமஸ் ரீஜனை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நியூரோ எண்டோக்ரைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன் அடிஷன் டு செவரல் ஆர்கன்ஸ், pancreas, gastrointestinal tract, epithelium, kidney, heart, gonads, placenta இதெல்லாம் கூட எண்டோக்ரைன் டிஷ்யூ தான். ஆனால் இவங்கெல்லாம் பார்ஷியல் எண்டோக்ரைன் டிஷ்யூ. மேலே சொன்னது எக்ஸ்க்ளூசிவ்னா முழுக்க எண்டோக்ரைன் டிஷ்யூ தான், எண்டோக்ரைன் கிளாண்ட் தான். ஆனால் இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, pancreas, gastrointestinal tract, epithelium, kidney, heart, gonads, placenta இதெல்லாமே பார்ஷியல் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான். அது ஏன்ன்றது இதை கிளியராக எடுக்கும்போது நான் சொல்கிறேன். அப்புறம் த கெமிக்கல் நேச்சர் ஆஃப் ஹார்மோன்ஸ் எப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ரோட்டீன்ஸ், அமீன்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். இப்போது அமீன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஸ்மால் வாட்டர் soluble derived from tyrosine or tryptophan என்ற அமினோ ஆசிட் குரூப்பில் இருந்து derived ஆகுது. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்ரிலின், நார்அட்ரிலின், மெலடோனின் அண்ட் தைராய்டு ஹார்மோன் இது எல்லாமே எந்த இதுக்கு எக்ஸாம்பிள்? அமீன் குரூப்பை சேர்ந்த ஹார்மோன்ஸ்.
proteins or peptides. இவங்க வாட்டரில் soluble ஆயிடுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சுலின், குளுக்காகான், பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஸ்டீராய்ட்ஸ் இவங்க வந்து எதுலேருந்து டெவலப் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். அது மெயினாக லிப்பிட் soluble. லிப்பிடில் மட்டும்தான், லிப்பிடுனா ஆயில், ஃபேட்டில் மட்டும்தான் soluble ஆகும், கரையுமே தவிர வேறு எதுலையுமே கரையாதது தான் இந்த ஸ்டீராய்ட்ஸ். கார்டிசோல், அடல்டோஸ்டீரான், டெஸ்ட்ரான், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இது 1 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 3 மார்க்லையும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.